வணக்கம் யூடியூப் சொந்தங்களே. நம்ம ஆடி முதல் நாள் வெள்ளிக்கிழமையோட வீடியோ தான் பார்க்க போகிறோம். பூஜை சாமான் வந்து இப்போ விளக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, செங்கல் தூள் எடுத்து வச்சுருக்கேன். செங்கல் நல்லா நுணுக்கி அதை தூளாக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளி, எலுமிச்சப்பழம் எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு. அதெல்லாம் எடுத்து நல்லா வந்து கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம எல்லாமே அந்த புளி எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக புளி, அதுக்கப்புறமேட்டு எலுமிச்சப்பழம், அந்த செங்கத்தூள் கொஞ்சம் எடுத்து நல்லா கொரன்னு வச்சு நல்லா தேய்க்கணும். அந்தளவுக்கு தேய்ச்சோம்னா நல்லா வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா கொஞ்சம் பளபளன்னு வந்துடும். பார்த்துக்குங்க. பார்த்திங்களா அழகாக வந்துருச்சா பளபளன்னு. என்னடா வாயில் போட்டு அரைக்கிறான்னு பார்த்திங்கன்னா, நெல்லிக்காய் வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. நல்லா வந்து ஒரு துண்டு, நம்ம வந்து எப்பயுமே நான் வந்து புது துண்டு தான் நான் சாமி பொருளை வந்து துடைக்கிறதுக்காண்டி தனியாக எடுத்து வச்சுருப்பேன். இது வந்து எடுத்து நல்லா வந்து தொடச்சிட்டு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து அப்படியே காய வச்சு நல்லா தொடச்சிட்டு அப்படியே காய வச்சுடணும். காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி அழகாக இருக்கா. ஏதோ என்னால் முடிஞ்சது ஓரளவுக்கு நல்லபடியாக தொடச்சாச்சு, எடுத்தாச்சு. நல்லா வந்து அதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக நம்ம விபூதி இருக்குது பார்த்திங்களா, விபூதி போட்டு அதுக்கப்புறம் விபூதி போட்டு துடைச்சோம்னா கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும். நான் எப்போயுமே அந்த மாதிரி தான் துடைப்பேன். நான் சாமி ரூம் வந்து அந்த ட்ராவெல்லாம் கொஞ்சம் கச்சமுச்சான்னு இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து கீழே வச்சுட்டு நல்லா வந்து க்ளீன் பண்ணிட்டேன். கொஞ்சம் வேஸ்ட்டு பேப்பர்லாம் இருந்துச்சு. அந்த பேப்பர்லாம் எடுத்து அதுக்கு கீழே நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு டேப் போட்டு ஒட்டிட்டு மடங்கிக்கிட்டே வந்துச்சு. டேப் போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம பூஜை சாமான்லாம் எடுத்து ஒன்றா எடுத்து வரிசையாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, அதனால தான் நான் சரியாகவே க்ளீன் பண்ண முடியலை. இப்போ இன்றைக்கினும் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. சாமி ஃபோட்டோஸை எல்லாமே எடுத்து கீழே இறக்கி வச்சுட்டு அதுவுமே கொஞ்சம் அந்த பூவாக இருந்துச்சு, காஞ்சி போன பூவாக இருந்துச்சு. அதை எல்லாமே எடுத்து நல்லா நீட்டாக வரைஞ்சி விட்டுட்டு நான் அதுக்கப்புறமேட்டு கீழே நல்லா மஞ்சள்லாம் போட்டு நல்லா வலிச்சு விட்டுட்டு கோலம் போட்டுட்டு கடைசியாக வந்து சாமி ரூம் ஃபோட்டோஸில் எல்லாமே நல்லா தொடச்சி மேலே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். வெளியிலையும் நல்லா வந்து சுத்தம் பண்ணிவிட்டு அதையும் வந்து சந்தன குங்குமம் வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களோட கிருஷ்ணன் பொம்மை ஒன்று இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா அழகாக வந்து கூடு கட்டி வச்சுருக்குங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா. உள்ளக்க எதுவுமே இல்லை, குஞ்சு பொறிச்சு போயிடுச்சு. அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நான் வீடு வந்து துடைக்க ஆரம்பித்தாச்சு. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீடு துடைக்கிறேன். கல் உப்பு போட்டு தான் எப்போயுமே துடைப்பேன். கல் உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு சோப் ஆயில் போட்டுட்டு நல்லா வீடை வந்து துடைக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா நீட்டாக தொடச்சி விட்டுட்டு வீடை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நான் போய் குளிக்க போயிட்டேன். குளிச்சுட்டு வந்து கோயிலுக்கு வந்து பிரசாதம் செய்யணும் அப்படின்றதுக்காண்டி உலை வச்சு சோறு வடிச்சிட்டு பார்த்திங்கன்னா லெமன் சாதம் கிண்டுறதுக்கு போகிறேன். சோறு வடிச்சிட்டு அப்படியே வச்சோம்னா கொஞ்சம் சேர்ந்துக்கிறோம். அதனால் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து அப்படியே கிளறி விட்டோம்னா நல்லா கொஞ்சம் கெட்டியாக இல்லாமல் நல்லா பொழுன்னு இருக்கும் நம்ம சாதம் வந்து. அதனால் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வந்து அந்த சாதத்தை வந்து உடச்சி விட்டுக்கிட்டுருக்கேன். அரிசி வந்து 1.5 படி அரிசி போட்டேன். அரிசி போட்டு நல்லா வந்து உதிரியாக வந்துடுச்சு. அந்த பக்கம் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கடாய் வச்சு அதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கடலைப்பருப்பு இருக்குது பார்த்திங்களா, அது கொஞ்சம் குழம்பு கடலைப்பருப்பு இருக்குது பார்த்திங்களா, குழம்பு கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு நமக்கு தேவையான அளவுமே எவ்வளோ நாள் சேர்த்துக்கலாம். ஆனால் கொஞ்சம் நமக்கு போதுன்ற அளவுக்கு தெரியும் பார்த்திங்களா, அந்தளவுக்கு வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு கடுகு சேர்க்குறோம். அது கொஞ்சம் லைட்டாக பொரியிறப்பயே நம்ம கடுகு சேர்த்துறோம். இல்லைன்னா ரொம்ப வந்து அது கடலைப்பருப்பு வந்து நமக்கு வந்து ரொம்ப கருகி போயிடும். அதனால் ஒரு லைட்டாக கொஞ்சம் வதங்குறப்பயே நம்ம வந்து கடுகு போட்டு கடுகையும் வெடிக்க விட்டுறணும். கடுகு வெடித்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம எடுத்து பார்க்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ரொம்ப கருகிருச்சா இல்லை ப்ரௌன் கலர் வந்துருச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து ஒரு கிண்டிக்கிடலாம், கிளறி விட்டுக்கப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்க்கணும். பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு கிண்டி விட்டுக்கிறேன்னு பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் லெமன் சாதம் கிண்டுறதுக்காண்டி லெமன் வந்து தனியாக எடுத்து வடிகட்டி பிழிஞ்சு வச்சுருந்தேன். அந்த லெமனோட சாறையும் எடுத்து அது கூட சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் நேரம் நல்லா கிளறி விட்டுக்கிறணும். கிளறுங்கப்புறம் நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறணும். உப்பு சேர்த்து கொஞ்சம் கொதிக்கட்டும். அது கொதிக்கிற கொஞ்சம் நேரம் அது வத்துற நேரத்தில் நம்ம வந்து தனியாக வந்து கடலைப்பருப்பு வந்து வறுத்து தான் இருக்குது. அதை வந்து நல்லா வந்து அந்த தூசியெல்லாம் எடுத்துட்டு நம்ம ஓரமாக வச்சுருவோம். நமக்கு வந்து இப்போ லெமன் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த சாதத்துக்கு கூட அந்த லெமன் சாறை எடுத்து அது கூட நல்லா சேர்த்துடணும். நல்லா கொஞ்சம் குளிர சேர்த்துக்கிறணும். கீழேருந்து எடுக்கிறப்போ வந்து அந்த கடலைப்பருப்பு எல்லாமே அதில் சேர்ந்து வரணும். வந்து அப்படியே எடுத்து ஊற்றினாத்தான் நல்லா வந்து சேரும்.
செஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தனியாக எடுத்து வச்சு கடலைப்பருப்பு இது எதுக்கு நான் லாஸ்ட்டாக சேர்க்குறேன்னா நம்ம சாப்பிட்றப்போ வந்து இந்த கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் கடகடுன்னு இருந்தால் தான் நம்ம சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி தழை வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் எடுத்து லாஸ்ட்டாக போட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கிண்டி தனியாக ஒரு இதில் எடுத்து வச்சாச்சு. பார்த்திங்கங்க சூப்பராக ஜம்முன்னு எடுத்து ஒரு ஓரம் கட்டியாச்சு. அடுத்து வந்து சுண்டல் வேக வச்சுருந்தேன் பார்த்திங்களா, சுண்டல் தாளிப்புக்காண்டி ஒரு கடாய் எடுத்து வச்சு அதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு நல்லா பொரியட்டும். பொரிய கேப்பில் வந்து நம்ம வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயம், பட்டை வத்தை, கருவேப்பிலை 3 வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து எடுத்து இது கூட கடுகு கூட சேர்த்து நல்லா வதக்கணும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறணும், அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். இது அதுக்கப்புறமேட்டு இது வதங்குற கேப்பில் வந்து நான் வந்து தேங்காய் துருவல் வந்து போய் அரைச்சிட்டு வந்துட்டேன். அரைச்சிட்டு வந்து பக்கத்தில் வச்சுருக்கேன். அந்த தேங்காய் துருவலையும் எடுத்து அது கூட சேர்த்துறணும். நல்லா வந்து வதங்கணும். நம்ம வெங்காயம் வந்து ரொம்பவும் வதங்க விடக்கூடாது, ஓரளவுக்கு நம்ம சாப்பிட்ற அளவுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு வதக்கிட்டு இந்த தேங்காய் துருவலையும் போட்டு சேர்த்து வதக்கி நம்ம சுண்டல் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த சுண்டல் கூட சேர்த்து நல்லா கிளறணும். கிளறிட்டு அப்படியே எடுத்து நம்ம தனியாக வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து எடுத்து சாமிக்கு வந்து ஓரங்கட்டி வச்சாச்சு. லெமன் சாதமும் அதையும் எடுத்து வச்சாச்சு. அந்த வேலை முடிஞ்சிச்சா. அதுக்கப்புறம் என்ன, பூ வந்துச்சு. பூ வாங்கி பூவை கட்டிக்கிட்டு இருக்கேன். அரளிப்பூ வந்து நம்ம செடியில் வளர்ந்தது. மல்லிகைப்பூ வந்து தோட்டத்துலேருந்து கொண்டு வந்திருந்தாங்க, அவங்ககிட்ட வாங்கினேன். மல்லிகைப்பூவும் அரளிப்பூவும் கட்டி ஒரு ஓரமாக எடுத்து வச்சாச்சு. ஏன்னா நம்ம முருகனுக்கு வந்து நமக்கு அரளிப்பூ தான் ரொம்ப பிடிக்குமா அவருக்கு. அதனால வந்து அரளிப்பூ வந்து முருகருக்கு ஸ்பெஷல். மற்ற சாமிங்களுக்கெலாம் வந்து மல்லிகைப்பூ வச்சாச்சு. சாமியை கும்பிட ரெடி பண்ணியாச்சு. ஒரு வழியாக அழகாக எடுத்து சாமிக்கு வந்து பூவெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டாச்சு. எப்படி இருக்குது பார்த்திங்களா. அதுக்கப்புறம் முருகருக்கு ஸ்பெஷலாக ஒன்று இருக்குது, அது என்னென்னு பார்க்குறீங்களா? இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வெத்தலை தீபம் அழகாக இருக்கா. வெத்தலை தீபம் போட்டு ரோஸ் போட்டு இவர் முருகருக்கு மட்டும் நல்லா அழகாக ஒரு ரோஸ், மஞ்சள் கலர் ரோஸ் வச்சு அவரை அபிஷேகம் பண்ணி அவருக்கு வந்து தனியாக வந்து வெத்தலை தீபம் ஏற்றிருக்கேன். நல்லாயிருக்கா, எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் எல்லாருமே கோயிலுக்கு போயாச்சு. கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு அது கொண்டு போன பிரசாதத்தெல்லாம் எடுத்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், வரட்டா.